டிசம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை. திருவரை காலம் முதல் வாரம். முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30. இறைவார்த்தைகள் 19, 21, 23 மற்றும் 26. இஸ்ரவேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறியது: சீயோன் வாழ்க! மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபொழுதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூர்வார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பமெனும் அப்பத்தையும் ஒடுக்குதலெனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள். என்னும் வார்த்தையை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவன உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாட்களில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். முறத்தாலும் சுளக்காலாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தில் உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளைவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போல ஆகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டாற்போல 7 மடங்காகும். இது ஆண்டவர் அளிக்கும் இறைவார்த்தை. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.